Hi friends, my hero daddy channel உங்கள் தொழி உங்கள் ஜேபிஆர். இன்னைக்கு உங்கள் ஜேபிஆர் ஒரு அக்கௌண்டிங் கிளாஸ் இருக்கலான்னு வந்திருக்கு. அக்கௌண்டிங் கிளாஸா என்னடா கிளாஸ்ன்னு பார்க்குறீங்களா? அக்கௌண்டிங் கிளாஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் கொண்டு போகலாமே, அதுவும் ஜேபிஆர் ஸ்டைலில் பார்க்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மை ஹீரோ டாடி சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம கிளாஸுக்குள்ளே போகலாம். First topic and meaning பார்த்தலாமா? வாங்க. Meaning of accounting. Accounting is a language of business. With the help of this language, business organization communicative. It is financial information to this user. நாம இதுக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? அக்கௌண்டிங்கிறது ஒரு லாங்குவேஜுங்க. இது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு ஹெல்ப் ஆஃப் த லாங்குவேஜ்னு சொல்றாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஆர்கனைசேஷன் ஒரு நிறுவனத்துக்கு ஈஸியா கம்யூனிகேட்டிவ் அதர் பர்சன் கூட கம்யூனிகேட் பண்ற ஒரு விதத்துல இருக்கா. அப்புறம் பினான்சியல் இன்ஃபர்மேஷனை ஈஸியா இது பண்ணிக்கலாமா. யூசருங்கிறது இதுல எதை டினோட் பண்ணுதுன்னா, ஓனர் ஆஃப் த கம்பெனியை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தலாமா? அக்கௌண்டிங்கோட டாபிக் பார்க்கலான்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்டா அதுக்கான மீனிங் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்குறோம்னா, லாங்குவேஜ், ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன், யூசர், இது எல்லாமே அக்கௌண்டிங் டேர்மோட மெயின் பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். லாங்குவேஜ்னா ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷன்ங்கிறது நெட் ப்ராஃபிட், அசட், கேபிட்டல், லைபிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. யூசர்னா இதுல நாம முதல்ல பார்த்த இதுல சொல்லியிருந்தோம்ல, மீனிங்லெஸ். இந்த யூசர்னா இதுல ஓனர்னு டினோட் பண்ணுது. கவர்மெண்ட், ஓனர் ஆஃப் பேங்க், manager, employees, etc. That's all. Next topic. அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்குங்கன்னா, மொத்தம் 8 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தலாமா? ஐடென்டிஃபையிங். அப்படின்னா ஃபைண்டிங் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபினான்சியல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, ஐடென்டிஃபைங்ல இன்க்ளூட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸாம்பிள்ஸ், சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஷினரி பர்ச்சேஸ், பர்னிச்சர் பர்ச்சேஸ், சேல்ஸ், சேலரி பெய்டு, இதெல்லாம் ஐடென்டிஃபைங்ல இன்க்ளூட் ஆகும். இது அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டெப் 1. அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷரிங். மெஷரிங் அசனிங் த வேல்யூ ஆஃப் இன்டர் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆஃப் ₹10,000, சேலரி பெய்ட் ஆஃப் ₹5,000. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பார்த்தலாம். ரெக்கார்டிங் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். ரெக்கார்டிங் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இதுல ரெக்கார்டிங் ஆஃப் ஃபினான்சியல் ஈவெண்ட்ஸ் ஆர் டிரான்சாக்ஷன் இன் தி புக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், கேஷ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக் எக்ஸெட்ரா. ரெக்கார்ட் பண்ற ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்பவுமே கேஷ் புக்லயோ, சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் புக்ல நாம என்ட்ரி பண்ணி வைப்போம். அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கிளாசிஃபையிங். கிளாசிஃபைங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை பிரிச்சு காட்டுறது. அதை இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, லெட்ஜர் ஆஃப் போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒன் வேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, மீனிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். மீனிங் மீன்ஸ் மேக்கிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எக்ஸெட்ரான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சம்மரைசிங்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லலாம். அதை 3 விதமா பிரிக்கிறாங்க. ட்ராண்டிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்னு பிரிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா, we get financial information எத்தது டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் 3 இது இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் அண்ட் கிராஸ் லாஸ்ன்னு சொல்றாங்க. நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ் செகண்ட் ஒன்னா சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, கேபிட்டல் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் சொல்றாங்க எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். அனாலிசிங் பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் தோ த ரேஷியோ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி எம்காம் சிலபஸ்ல வரும். அதை நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம இப்பவே பார்க்குறோம். அனாலிசிங்னா கம்பேரிசன் தோ ரேஷியோ, கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ அண்ட் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, என்டர்பிரினேட்டிங். இட் இஸ் an art of explaining reason of the differentiation in the own words ன்னு சொல்றாங்க. என்டர்பிரேட்டிங் பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் ஆஃப் ரீசன் டிஃபரன்ஷியேஷன்ஸ் ஆஃப் இன் ஓன் வேர்ட்ஸ் சொல்லலாம்.
அப்புறம் கம்யூனிகேட்டிங் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தோ ஃபினான்சியல் ரிப்போர்ட். நம்ம பண்ணுற ரிப்போர்ட் சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபினான்சியல் ரிப்போர்ட் சிஸ்டத்து கூட இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறாங்க. அக்கௌண்டிங் ப்ராசஸ் மொத்தம் 8 இருக்கு. 8ம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம டெஃபினிஷனை பார்க்கலாம். Definition. American Institute of Certificate of Public Accounts AICPA இதோட ஸ்டார்ட் ஃபார்மா இதை சொல்லுவாங்க. அது எப்போ டினோட் பண்ணியிருக்காங்கன்னா 1941. அக்கௌண்டிங் இஸ் a art of recording and classifying and summarizing in a significant manner and in a terms of money transaction and events which are in a part of at least of a financial character and interpreting in the result of thereof. Next definition. The American Accounting and Association AA 1967 இது டினோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏஏனா என்ன மீனிங்னு பார்க்குறீங்களா? அமெரிக்கன் அக்கௌண்டிங் அண்ட் அசோசியேஷன் டினோட் பண்ணுவோம். இது ஃபுல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இதுக்கான மெயின் டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனம் அக்கௌண்டிங்காக ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தலாமா? Accounting is a process of identifying, measuring and communicating economic information and permit informed judgment and decisions by user of இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதை மெஷர்மெண்ட்னா அளவு எடுக்கிறதும் கம்யூனிகேட்டிங் ஆஃப் எக்கனாமிக்கும் பொருளாதாரத்துக்கும் நமக்குள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற விதத்திலும் இன்ஃபர்மேஷனை பர்மிட் பண்ணுற அளவு விதத்திலையும் இருக்கான். அதுக்கப்புறம் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மீன்ஸ் ஓனர்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் ஈஸியாக கலெக்டும் பண்ணிக்கலாமா? இதான் வந்து டுடே கிளாஸ் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அக்கௌண்டிங்கோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. வாட் இஸ் எ டெபிட், வாட் இஸ் எ கிரெடிட்ங்கிறத பார்த்தலாம் நெக்ஸ்ட் கிளாஸில். பை ஃப்ரெண்ட்ஸ்.